காந்தமிழ் நெஞ்சுகள் வணக்கம். நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜெயரமணன். இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்றால் சென்ட் ஜான்ஸ் காலேஜில் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் 200 வருடம் பழமையான பாடசாலையில் நிற்கிறோம். அங்கே நிற்கிறோம் என்றால் நோட் அண்ட் பட்ஜெட் ஒரு ஒன்று கூட இடம் இருக்குது. யார் அந்த நோட் அண்ட் பட்ஜெட் கேட்பீங்க? 1991 ஆண்டு பிறந்தவர்கள் ஒரு ஒன்று கூடலாம் இடம்பெற போது அந்த ஒன்று கூடல் ஏன் நாங்கள் அந்த ஒன்று கூட காண்பிக்க போகிறோம் என்றால் எங்கள் அனைவருக்கும் ஒரு பாடசாலை என்ற அனுபவங்கள் இருக்கும். அந்த பாடசாலை நாட்கள் ஞாபகம் இருக்கும். அதோடு இந்த ஒன்று குழு சற்றுமே வேறுபட்டது தான் இருக்கும். அவரோட உடைகள் அவர்கள் செய்கிற விடயங்கள் வேறுபட்டது தான் இருக்கும். அதைத்தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். உங்களுக்கும் அந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், எனக்கும் அந்த நிகழ்ச்சி பிடிக்கும் நான் நம்புகிறேன். என்னென்னா கூடுதலாக இப்போ 2K கிட்ஸ் வந்தோடனே 90ஆம் ஆண்டு பிறந்தவர் கலாய்க்கிறதுக்கான நிறைய விடயங்கள் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே தொழில்நுட்பத்தையும் பார்த்தவர்கள் 90ஆம் ஆண்டு பிறந்தவர். அதே மாதிரி தொழில்நுட்பத்துக்கு முந்தைய வாழ்க்கையும் பார்த்தவர்கள் 90ஆம் ஆண்டில் பிறந்தவர்களாம். என்ன நானும் 90ஆம் ஆண்டு பிறந்த ஒருத்தர் தான். அதை விட ஒவ்வொரு 80ல் பிறந்தவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள், 2Kல பிறந்தவர்கள் கூட வித்தியாசம். வேணும், நாங்கள் யாரையும் எதிர்க்கக்கூடாது, ஒரு அனுபவம் தான். ஆனால் 90ஆம் ஆண்டில் பிறந்தவர்கள் தான் கலாய்க்கிறீங்க, முக்கியமாக கல்யாணம் வைப்பான்னு சொல்லி கேட்குறீங்க. அது எல்லாமே சரியாக போகும் ஒரு காலத்தில். என்ன நான் 90ஆம் பிறந்தவர்கள் தான் உலகத்துக்கு காட்சி கொண்டிருக்கேன். அப்போ நாங்கள் கணக்கு கதைக்காமல் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் நிற்கிறீங்க. உங்களை கேள்வி கேட்டால் சில இடம் பதில் சொல்லலாம், சொல்லலாம். இந்த கேள்வி கட்டாயம் இல்லை, பதில் சொல்லலாம். கேள்வி கேட்குறன்ற ஒரு அர்த்தம் இருக்குது தானே. இப்போ பள்ளிக்கூடம் என்றாலே கேள்வி கேட்கறது ஒரு இருக்கு. நீங்கள் ஒரு மாஸ்டர் மாதிரியும் நாங்கள் திரும்ப ஒரு பிள்ளைகள் மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்திருக்கோம். சொல்லுங்க. அதான் மாஸ்டர் என்ன கேள்வி கேட்குறேன்டால் பல வருடங்களுக்கு பின் சந்திக்கிறீங்க. இந்த ஒன்று கூடல் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தரும் தனித்தனி அனுபவத்தில் இந்த ஒன்று கூடல நீங்கள் சந்திச்சது, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒன்று கூடல ஒருங்கமைச்சு எல்லாம் உருவாக்குறது இந்த சந்துரு தான் இதுக்கு செய்கிறவர். அவர் தான் ஒரு சிறப்பாக இருப்பார். நான் பிளான் போட்டாலும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உதவி செய்யற எல்லாட்ட இது இல்லாமல் நான் மட்டும் செய்யலாது. ஃபைனலா அந்த நாளுக்கு வந்துக்கிறீங்க. அந்த நாள் எப்படி இருக்கு? என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமா. நான் அதுக்கு சொல்லட்டேன். இப்போ என்ன மாதிரி என்ன ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு வெயிட் பண்ற பிள்ளைக்கு அப்படி ஒரு கல்யாணம் முடிச்சிட்டீங்க. கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு மாப்பிள்ளைக்கு தாலி கட்டுற போற தருணம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சிறப்பான தருணமா தான் இருக்கு. இவர் தான் அந்த இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். இதை சொல்றதுல நல்ல ஒரு பல சிறந்து விளங்குவார் நினைக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கிற பதில்கள் கணக்க இவர்கிட்ட இருந்து வேற சாத்திய கூறுகள் இருக்கு. உண்மை என்னன்னு சொன்னா, ஒரு பிள்ளை பிறக்கிற டைம்ல அப்பா கூடிய கியூரியாசிட்டியோட இருப்பார். பிள்ளை என்னோட ஏற்கனவே 90ஆம் ஆண்டு வயசு வந்தாக்கள் மைக்கேல் ஆகிறாங்க. 92 இல்ல பிள்ளைய என்று சொல்லத்தான் பாருங்க. இது 92. உண்மையிலே உண்மையிலே இப்ப ரீயூனியன் என்று சொல்லி திரும்ப சேரும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடிக்கடி ரோட்ல காணுவோம். சில பேரை இப்படி ஏதாவது ஒன்று வச்சா தான் காணக்கூடியதாக இருக்கு சொன்னா. இப்படி கூடுதல் அவுட் சைட்ல இருந்து வரவங்க கூட இருப்பாங்களா. அதால இப்படி ஒரு இது நடக்கும்போது பழைய நினைவுகளை முடிக்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் நான் இங்க ஸ்கூலுக்குள்ளேயே அடிக்கடி இருக்குதால கொஞ்சம் இங்க டீச் பண்றாரு. எப்படி இருக்கும் நம்பர் நீங்கள் படிச்ச பாடசாலையில் ஒரு ஆசிரியர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்க வேண்டாம். டவுசரோட திடீரென்று சரத்தோட ஒரு ஃபீலிங் இருக்கு. அது கண்டிப்பா இருக்கு நினைக்கிறேன் நான். என்ன அப்படி இருக்கு அவங்க கூட அந்த ஃபீலிங் ஃப்ரீயா இருக்கு. சரி, அடிக்கடி இங்க வரதால ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னட்ட கேட்பாங்க, இப்படி இருக்கு ஸ்கூல்ஸ்ல என்னென்ன விஷயம் புதுசா வந்திருக்குது என்னன்னு சொல்லி அதை சொல்லக்கூடியதா இருக்குது. நாங்கள் எங்களுக்கு இடையில ஒரு கெப் ஒன்று வந்தது. இப்போ அந்த கெப்பை ஃபீல் பண்ணாங்க. வளமையா ஃபுல்லாகவே டீச்சர்ஸை கூப்பிட்டு செய்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு கெட்டுக்கிறோம். அப்படி தான் இந்த முறை கேப் வந்ததால் இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு நெக்ஸ்ட் இயருக்கு ஃபுல்லாக டீச்சர்ஸை இன்வைட் பண்ணி தான் நாங்கள் செய்வோம். உங்களை இந்த பாடசாலைக்கு கனநாளை பிறகு வந்தது உங்களோட ஒன்று கூடல் எப்படி இருக்கு? கன காலத்துக்கு பிறகு இப்போ இந்த ஒன்று கூடல் செஞ்சுருக்கோம். அதோட இப்படியான இதெல்லாம் எல்லாரையும் பழையபடி பார்க்கலாம். கடைசியாக ஏழில் ஒன்றடியாக பார்த்த பிறகு இப்படி கெட்டுக்க வந்தால் தான் எல்லாரையும் ஒன்றடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு இப்போ
என்னென்னா இப்போ இந்த நாங்கள் வந்து இது 5வது கெட்டுகேர் எங்களுக்கு இது. முதல் வந்து இப்போ ஸ்கூலை விட்டு வந்து நாங்கள் வெளியேறி இப்போ இதோட 15வது வருஷம். 15வது வருஷத்தில் வந்து 5வது கெட்டுகேர் நாங்கள் செய்கிறோம். 5வது கெட்டுகேர் செய்யக்கில் வந்து என்னென்னா முதல் வந்து ஒரு 4 கெட்டுகேர் தொடர்ந்து செய்தாங்க. பிறகு வந்து 2020ஆம் ஆண்டு கடைசியாக செய்தாங்க. அதுக்கு பிறகு கொரோனா வந்துட்டு, கொரோனா வந்தோட வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு. ஸோ அதுக்கு பிறகு 2-3 தடவை வந்து நாங்கள் பிளான் பண்ணி அது சில பிரச்சனை அப்படி அது கேன்சல் ஆகிட்டு. ஸோ இந்த வருஷம் இப்படியும் செய்யணும், அதுவும் ஒரு வித்தியாசமாக செய்யணும்ன்றக்காண்டி இப்போ நாங்கள் வந்து என்னென்னா சரம் சேட்டு இந்த சரம் இந்த கிளாஸ் செலக்ட் பண்ணது இது என்ன உண்மையாக வந்து என்னென்னா ரெட் அண்ட் பிளாக் வந்து எங்களோட ஸ்கூலோட கலர். அப்படித்தான் சரம் வந்து உண்மையாகவே வந்து இல்லை உண்மையாகவே வந்து இல்லை குரூப்பில் வந்து கதை கேட்கல வந்து குரூப்பில் வந்து நாங்கள் கதை கேட்கல வந்து உண்மையாகவே எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த செய்தன் சொல்லி சுவிஸில் இருக்கிறார். அவர் தான் வந்து இதை வந்து எனக்கு சொன்னது வந்து இப்படி ஒரு ஐடியா போடு, இப்படி செய்யலாம் என்று சொல்லி எனக்கு சொன்னது வந்து செய்தன். அதை நான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களாம் எல்லாம் பிளான் போட்டு இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் செய்கிறோம். இப்போ அப்படி சொல்லலாது, எல்லாட்ட உதவியும் இல்லாட்டிக்கு இது இப்படி இந்த சிறப்பாக செய்யலாது. ஏன்னா இப்போ 45-50 பேர் வர போகிறோம். அதை விட எத்தனையோ பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து உதவி செய்திருக்காங்க. அப்போ எல்லாரும் வந்து ஒத்துழைச்சி செய்தால் தான் நாங்கள் இதை சிறப்பாக செய்யலாம். இப்போ நான் மட்டும் நினச்சி செய்யலாது. இப்போ இப்போ அவுட் ஸ்டேஷன்லேருந்துலாம் வந்திருக்காங்க இங்கேருந்து. இப்போ இதுக்காண்டியே எத்தனையோ பேரில் இப்போ இவருக்கெல்லாம் வந்து ஒரு அலுவல் இருக்குது. இன்றைக்கு வந்து இவர் இங்கே நிற்கிறாருண்டா இவர் இன்றைக்கு கொழும்புல நின்றே ஆகணும். ஓகே, அதை தவிர்த்துட்டு இன்றைக்கு இவர் இங்கே நிற்காத காரணம் வந்து இந்த ரீஜூனியன். இனிமேல் பாராட்ட வேண்டிய விஷயம் சூழ்நிலைக்கையும் இவ்வளோ ஒரு இதுக்கையும் வந்து கேட்க இன்னொரு பங்குதாரர் சவீதனை சொல்லலாம். நாங்கள் நடக்க வந்து என்னடா உங்கள்ட்ட 2 கேள்வி இருக்கு. நீங்க இவ்வளவு டைம் இல்லாமல் வந்து இங்க வந்து நிக்கிறீங்க, டைமை கொடுத்து வந்துறீங்க. ஏன் அப்படி டைம் கொடுத்து அப்படி என்ன பிஸி உங்களுக்கு? அதோட இந்த ஒன்று குடல் அப்படி இருக்கு. இது வந்து உண்மைக்குமே ஒரு 4.5 வருஷத்துக்கு அப்புறம் செட் ஆகிறோம்ன்றீங்க, அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு கடைசி எப்போ நடந்தது 2020 நடக்கும்போது நான் வந்தேன். அதுக்கு முதல் 2 தடவை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த முறை எப்படியுமே இங்கே நிற்கணும்ன்றதுக்காண்டி எனக்கு 27ஆம் தேதி கொழும்புல நிற்கணும். பட் இருந்தாலும் அதெல்லாமே தள்ளி போட்டுட்டு ஓகே இதை முடிச்சு கொண்டு நாளைக்கு வலிக்கிற பிளானில் தான். ஸோ இது ஒரு என்ன சொல்ற எங்களுக்கு ஒரு அன்ஃபர்கட்டபிளான மெமரிஸ் உண்டு இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே கூடி நிற்கிறன்றது. இப்போ பொதுவாக ஒன்றுகளை தாண்டி உங்களோட பாடசாலையில் வந்து பார்க்கவங்களும் எப்படி இருக்குது விளையாடுங்களை? இல்லை, இது அந்த காலத்து மெமரிஸ் கொண்டு போகுது எங்களை. சும்மா அதுக்குள்ள ஓடி தெரிஞ்சது, விளையாடினது, ஸ்கூல் கிளாஸ் ரூமுக்குள்ள அடி வாங்கினது, டஸ்டரால் எரிஞ்சது, அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி மெமரிஸ். இதில் வந்து நின்றது எல்லாமே இதில் எல்லாம் வந்து நின்று ஒரு 3-4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கோம். அப்படி இதுக்குள்ள தான் தெரியுது உங்களை பார்க்க. நீங்கள் முதல்ல குழப்படிய நாளாக தான் இருப்பீங்க. இதுக்குள்ள தான் எங்கள் ஐடி ரூம். அப்போ இதுக்குள்ள மேலே தியரி கிளாஸ், கீழே ப்ராக்டிக்கல் கிளாஸ் கொண்டு சொல்லணும். என்னென்னா இந்த இதுதான் வந்து நாங்கள் கேட்கல வந்து பிரின்சிபல் ரூமாக இருந்தது. நான் இந்த கிளாஸ் ரூம் வந்து அங்கே நான் அங்கே இருந்ததை விட கூடுதலாக இங்கே இருந்ததான் கூட. கொஞ்சம் அக்கறையோட எடுத்துட்டு வரேன். செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். 2-3 பேர் இருக்கணும் செல்ல பிள்ளைகள். செல்ல பிள்ளைன்னா அந்த செல்ல பிள்ளை இல்லை, இது வந்து இந்த குழப்படிகள் செய்து அடி வாங்குறதுக்காண்டி இந்த அப்படியான ஒரு செல்ல பிள்ளை. ஓகே, உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்கு? எல்லாரையும் ஒரே நேரத்தில் சந்திக்க இயலாது. ஆனால் நாங்கள் இது பிளான் பண்ணிக்கல 5 பேரோ 10 பேர் தான் அது ஓமெண்ட் வந்தது. ஆனால் போக 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 முழு பேரும் ஓமெண்டாங்க, இருக்கிறவங்க முழு பேரும் ஓமெண்டாங்க. அப்போ சந்திரோடனே சொன்னால் மச்சான் இது பெரிய அளவில் போக போகுது. இப்போ நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் போக போகுது. ஏன்னா நாங்கள் 3வது தரம் செய்யக்கல அப்படி ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருந்தது. என்ன மச்சான் 3வது தரம் செய்யக்கல அதே போல் இன்றைக்கும் இருக்குமென்று சொல்லி அது மறக்க முடியாத ஒரு இதுதான். இது அடுத்த என்கவுண்டர் நாங்கள் 6th என்கவுண்டர் வர்றதுக்கு கூட இது நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு மங்களை. அப்படி ஒரு இது ஒரு ஓகே. உங்களுக்கு என்ன அப்படி இருக்கு? உண்மையை சொல்லணும்னு சொன்னால் என்னால் போன முறை நடந்த 1 வேளைக்கு என்னால் வேறையெல்லாம் போயிட்டு என்னடா பைக் ஆக்சிடென்ட் ஆகிட்டு. ஆனால் நான் இந்த தருணம் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நிறைய பொடியில் பார்க்க வேண்டியிருக்கு. நான் ஒரு பொடியில் எங்கடா தேடலான்னு இருக்கு, அவங்களே தேடி வந்து என்ன
கேட்குறான் மச்சான் அப்படி இருக்கா அப்படி இருக்கான். அது ஒரு உண்மைக்குமே வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. பட் இந்த ஸ்கூலுக்குள்ளே கால் வச்சோடனே முதலாம் ஆண்டுலேருந்து நான் இங்கே என்ன செஞ்சனோ அது எல்லாமே எனக்கு இப்போ ஞாபகம் வந்துட்டு. இப்போ பொடிகளோட என்னென்ன அநியாயம் செஞ்சோமோ அது எல்லாமே எங்களுக்கு இங்கே ஞாபகம் வந்துட்டு. அதை விட இங்கே இருக்கிற சேர்மாராக இருக்கட்டும் எல்லாருமா இருக்கட்டும் எவ்வளவு நாங்கள் குழப்படி செஞ்சாலும் பொறுத்து போகிற அளவுக்கு நிறைய சேர்மார் இருக்காங்க. அதுக்கு நான் நன்றி கடன் சொல்லியே ஆகணும் இந்த தருணத்தில். ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த அனுபவம்? இது வாயில் சொல்ல முடியாத அனுபவம் தான். இது எங்களோட பேட்ச் ஃப்ரெண்ட் 2010 ஏஎல் பேட்ச் எங்கட எல்லாரும் இந்த முறை செட் ஆகி இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு இந்த கெட் டுகெதர் செய்கிறோம். ஒரு மறக்க முடியாத தருணமாக தான் இருக்கு. நான் நேசரியும் இங்கே தான் கிரேட் 1லேருந்து 7 வரை மிஞ்ச படிச்சிருக்கிறேன். எனக்கு உள்ள வரைக்கே ஆரம்பத்தில் ஸ்கூலுக்கு வந்த மாதிரி தான் அதுவும் இந்த ஆரம்பத்தில் வரைக்கும் ஒரு ஃப்ரீயாக வர மாதிரி வீட்டுக்காரோட வந்துட்டாங்க கேட்குற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி எங்கட ட்ரெஸ் கோடம் அப்படி வந்துருக்கு. ஷர்ட் சரம் நல்ல காத்தோட்டமாக குழுக்குல இருக்கு. ஓகே, நன்றி கொடுத்த அளவுக்கு பார்ப்போம் வேறு என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நன்றி. ஆனால் இப்போ என்னென்னா ஒன்றுகளோட நண்பர்களை சந்திச்சிட்டீங்க, அந்த அனுபவம் எப்படி இருக்குது? அதோட வந்து மாட்டு வண்டியில் வந்த அனுபவம் எப்படி இருக்குது? ஒன்று கூடல் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எங்களோட ஸ்கூல் லைஃபுக்கு பிறகு எவ்ரி இயர் நாங்கள் மீட் பண்ணுற நாங்கள். பட் இது வந்து எங்களோட 15வது வருஷம். ஸோ எங்களோட ஸ்கூல் லைஃபுக்கு பிறகு 15 வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் படித்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அதுக்கண்டு ஒரு டைம் ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு பிஸியான டைமில் இப்படி மீட் பண்ணுறது வந்து எல்லா ஜெனரேஷன்லேயும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் எல்லாரும் ஒவ்வொரு வேலைகள் சம்மந்தமாக எல்லாரும் பிரிஞ்சு அங்கேயே போய் ஃபோனுகளில் காய்ச்சி மீடியாஸில் காய்ச்சி சும்மா படங்களை பார்த்து இருக்கிறத விட இப்போ எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு இடங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. எவ்வளோ இடங்கள் ஈவன் போன வருஷம் கூட இந்த இடத்தை விட்டு வெளியில் போன ஆட்கள் கூட இந்த முறை இதில் ஒன்று கூடலில் சந்திக்கணும்னு இருக்கிற காரணங்களுக்காண்டி தங்களுக்கான நேரங்களை ஒதுக்கி வந்திருக்காங்க. ஸோ இந்த பொண்டுன்றது எங்களோட ஜெனரேஷனில் கட்டாயம் இருக்கணுமன்றதை நாங்கள் வெளிக்காட்டுறதுக்காண்டி தான் இது ஒரு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்ய ட்ரை பண்ணுறோம். மாட்டு வண்டியில் அனுபவம் என்னென்னு சொல்கிறது, எங்களோட காலத்தில் அது இருந்த ஒரு விஷயம். ஸோ எவ்வளவு தலைமுறைகள் வளர்ந்து கொண்டு போய்களையும் பழைய விஷயங்கள் ஏதோ ஒரு காரணங்களால் சில தேவைகளுக்காக வருது. அப்போ அது வர்ற நேரம் தான் அதுகள் ஆக்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி தேடினோம். ஆனால் இதுகள் கட்டாயம் தேவையான ஒன்று விஷயம். அப்போ அந்த எங்களோட தலைமுறைக்குரிய பழைய விஷயங்களை நாங்கள் என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஏனெண்டா ஒன்றும் இல்லாத நேரத்தில் இதுகள் எல்லாம் ஒரு கை கொடுக்குற விஷயம். அதை அனுபவ ரீதியாகவே எங்களோட காலகட்டங்கள்லாம் உணர்ந்துருக்கிறோம். ஸோ அதால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எல்லோரும் என்ஜாய் பண்ணவே. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்களோட அனுபவத்தை?
மாட்டு வண்டியில் வந்தது வந்து உண்மையாகவே நாங்கள் இப்போ கிட்டடி இடமா இருந்தாலும் நாங்கள் உடனே நடந்து போகிறத விட இப்போ உடனே பைக் எடுத்து போகிறது இல்லைன்னு சொன்னால் காரில் போகிறது. ஆனால் இப்போ மாட்டு வண்டியில் வரும்போது வந்து எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்காக இருந்து உண்மையானு சொன்னால் இப்போ பழைய காலத்தை வந்து மீட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ எப்போவுமே எங்களுக்கு இது கை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ என்னென்னு சொன்னால் கொஞ்ச நாளாக எங்களுக்கு தெரியும் இப்போ நாட்டில் ஏற்பட்ட சூழ்நிலை தெரியும், பெட்ரோல் இல்லாமல் சைக்கிளில் தெரிஞ்சுனாங்க. அதே மாதிரி இப்போ கூடுதலாக இது ஒரு பழைய நினைவு அதோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வரைக்கும் இன்னும் எங்களுக்கு ஒரு கூடுதலான சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருந்தது. தேங்க்யூ. இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, இப்போ நார்மலாகவே எல்லாரும் வந்து ஒரு இடத்துல வேலை செய்வீங்க, ஒரு கலாச்சாரம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், ஒரு வாழ்வியல் வந்து வித்தியாசம் இருக்கும். ஆனால் இப்போ பல இடங்கள் நண்பர்களை சந்திக்க அதே மாதிரி உணர்வு இருக்கா, இல்லாட்டி உங்களோட வேலைகள் உங்களோட கலாச்சாரங்கள் உங்களோட வாழ்வியல் மாறின ஒரு ஃபீல் ஒன்று வருதா? இல்லை சொல்லப்போனாவே வந்து எல்லாருமே ஒரு திக்கில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பட் இங்கே இந்த செகண்டில் இப்போ வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறது அது ஒன்றுமே பற்றி யோசிக்கல. ஸோ இப்போ வந்து எங்களோட ஸ்கூல் அனுபவங்கள் அந்த மாதிரி விஷயங்களை தான் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் இல்லையோ, மற்றபடி எங்களோட வேலை விஷயங்களோ எங்களோட பர்சனல் லைஃப்போ ஒன்றை பற்றி யோசிக்காம இல்லை. ஏன்னா இங்கே நிறைய பேர் கல்யாணம் கட்டினார்கள், ஒன்றுமே போனோம் இல்லை, ஒன்றும் இல்லை, வைஃபை பற்றி ஒரு கதையும் இல்லை. இங்கே வந்து மச்சான இப்படிதான் இருக்கிறா, அப்படியா சந்தோஷமாக அது இது வந்துட்டு கனகாலத்துக்கு பிறகு சந்தோஷமாக இருக்கிறோம்னுட்டு அந்த மாதிரி விஷயங்களை தான் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் இல்லையா. மற்றபடியா அந்த ஸ்கூல் லைஃபுக்கு திருப்பி எங்களை கொண்டு போயிருக்கு. ஸோ இது என்னடா பெரிய கேப் இருக்கிறபடியா அந்த ஒரு மிஸ் பண்ணின ஃபீலிங்ஸ் இவ்வளோ நாள் ஒரு 4.5 years கிட்ட நாங்கள் யாருமே ஒரு கண்டெக்ஸ் இல்லை இந்த மாதிரி மீட்டப் பண்ணினாண்டு. ஸோ இது ஒரு மிகமே நல்ல விஷயம் உண்டு. இதை ஆர்கனைஸ் பண்ணி செஞ்ச குறிப்பாக 2-3 பேர் இருக்கிறாங்க. அதில் மெயினாக எங்களை பிடிச்சி இழுத்து வாண்டு வர வச்சு. ஸோ மிகமே நல்ல விஷயம் உண்டு. ஸோ இன்னும் இப்போ தான் தொடங்கியிருக்கேன், இன்னும் முடியலை, பார்க்கலாம். ஓகே, நன்றி.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்ற அனைவரும் வந்து பசுமையான நாட்கள் நான் நினைக்கிறது பாடசாலை நாட்களை மட்டுமல்ல நிறைய நாட்கள் இருக்கும். ஆனால் பள்ளி அனுபவங்கள் அதோட பல நாட்கள் அப்புறம் நண்பர்களை சந்தித்தது அது உண்மையிலே எனக்கும் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கட நாங்கள் படித்த பாடசாலை இதே மாதிரி ஒன்றுகள் செய்கிற நாங்கள் இது சற்று வித்தியாசமான ஒன்றுகளை தான் இருந்தது. உண்மையிலேயே வந்து அந்த ஒன்றுகளை தாண்டி இப்போ அனைவரும் வந்து சந்தோஷமாக இதை வந்து என்ஜாய் பண்ணினோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இன்னொரு வழிபோக்கங்களை உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது உங்கள் வழிபோக்கன் சேர்மன். நன்றி, வணக்கம்.